ஹாய் ஃபோர்ஸ். ஸோ எஸ், இது வந்து தேர்ட் வீடியோ அண்ட் இதில் தான் கன்க்ளூஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் மேபி நான் இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக, ஆக்சுவலாக நேற்று மூடு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி மூடு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால தான் மேபி எனர்ஜி அவ்வளோ இல்லை இந்த வீடியோவில் நினைக்கிறேன். பட் தென் வீடியோ ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ என்னாச்சுன்னா அன்றைக்கி ஆல்ரெடி அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் காசில் இன்னும் 50,000 வச்சுருங்க, இப்போ வந்து ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப பெருசாக போகுது. ஸோ நாங்கள் இல்லை, 35க்கு மேலே ₹1 நம்ம வைக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம். ஏன்னா போட்டால் எல்லோருக்கும் காசு வந்துச்சு. இதில் இன்னொரு பையன் என் சின்ன தம்பியோட ஃப்ரெண்டு, லைக் எங்களை எல்லாருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் தான். அவனும் சொன்னாக்கி இது மாதிரி ஆட் பண்ணுங்க, நானும் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் யாருக்கு தேவை இருக்கோ, யாருக்கு அந்த நீட் இருக்கோ அவங்க தான் போய் மாற்றுவோம். ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் ஒரு நீட் வருது, அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை. ஸோ இருக்க காசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணி அந்த நீட் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணிடலான்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம போய் எல்லாருமே மாட்டுறோம். அண்ட் அதில் தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நானும் மாட்டுனேன். அண்ட் ஒரு வாட்டி பயங்கரம் அந்த அப்ளிகேஷனுக்காரங்க எவ்ரி மந்த் இப்போ கூட எவ்ரி மந்த் வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்ன் பண்ணோன்னா இங்கே வாங்க, இந்த யூடியூப்க்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ₹50 தரோம், இந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ₹50 தரோம், இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு ₹100 தரோம். அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. அண்ட் தே ஆர் நாட் அட் ஆல் ஜென்யூன். அதெல்லாம் நம்மளுக்கு ₹50 ₹100 கொடுத்துட்டு நம்மக்கிட்டேருந்து பெரிய பல்க் அமௌண்ட் அடிக்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் நம்ம ஹார்ட் அண்ட் மணியை கொஞ்சம் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் வே டு சேவ் இஸ் ஆர்டி. ஓகே, ஆர்டி பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் செட் லைக் சேவிங் ஹேபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணோன்னா மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸாக இருக்குது, பட் அதில் உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டடி அண்ட் ப்ராப்பர் டைம் தேவை, அதை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் ஆர்டி வந்து நம்ம பேசிக் நம்மளோட சேவிங் ஹேபிட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா சேஃபஸ்ட் இஸ் யோர் ஆர்டி. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் அதில் டைம் கொடுங்க. டைம் கொடுக்காம ஃபுல் நாலேஜ் இல்லாமல் எதுலையுமே உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இது நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ கேட்காங்க, யோர் சாய்ஸ். ஓகே, ஸோ என்னாச்சு, அதுக்கப்புறம் 35 சொன்னாங்களா, நாங்கள் சரி. அப்பவும் என்னாச்சு, அந்த புது பையன் ஒருத்தன் ஆட் பண்ணால் இப்போ ஆளுக்கு 5 6 7 அக்கௌண்ட் கிட்ட என் சைட்லேருந்தே ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னும் டீட்டெயிலாக இதில் சொல்ல, ஏன்னா கொஞ்சம் தெரியல, இந்த மூடு சரியே இல்லை நினைக்கிறேன். இன்றைக்கி நேற்று பண்ண மாதிரி அந்த ஹிந்தி வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி எப்படியோ நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு மாதிரி மூட் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி தெரில, இன்றைக்கி என்ன 1 ஏப்ரல் கொஞ்சம் டல்லாக போகுது. ஏப்ரல் ஃபுல் டேவா இன்றைக்கி? சாரி ஏப்ரல் ஃபுல் மாதத்தில் எப்படி ஏப்ரல் ஃபுல் ஆனோன்னு போட்டோமே. ஓகே கைஸ், பேக் டு டாபிக். அப்புறம் என்னாச்சுன்னா 35,000 அப்படி ஆச்சா. ஸோ அவன் சொன்னால் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க, ஃப்ளக்சுவேஷன் பெருசாக வருதுன்ட்டு குரூப்பில் போட்டுருந்தாங்க. ஸோ நானும் சரி ஓகே. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சு. நான் போட்ட எல்லாருமே அந்த அந்த உங்களுக்கு சொன்னால 23,000 ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி காசு எவ்வளோ மைனஸ் ஆச்சோ அதுலேருந்து 30-40% இன்க்ரீஸ் ஆகி நம்ம டோட்டல் வந்துடுச்சு. லைக் 35,000 36,000 அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே இது ஜென்யூன் தான்ட்டு. ஸோ இப்போ என்னாச்சு, இன்றைக்கி ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் வந்து ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6 o'clock 7 o'clock ஃப்ளக்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் குரூப்லாம் போயின்னு இருக்குச்சு, இன்றைக்கி ரொம்ப பெரிய ஃப்ளக்சுவேஷன் வரப்போகுது, ரொம்ப காசு வரப்போகுது, ரொம்ப டபுள் ட்ரிபிள் ரிட்டர்ன் வரப்போகுது, எல்லோரும் காசு வச்சுருங்க அந்த மாதிரி குரூப்பில் போட்டு இருக்காங்க. ஸோ எப்படி லைக் அந்த டபுள் ட்ரிபிள் ஆகும்னா மேபி எல்லோரும் அந்த குரூப்பில் யாருமே அவ்வளோ பேசலை. எப்போ இருக்குன்னா 30,000 க்ராஸ் ஆகிற வரைக்கும். 35,000 க்ராஸ் ஆன பிறகு எல்லோரும் தலை மேலே துண்டு வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதோட பெரிய லெவலில் ஸ்கேம் ஆகிருக்குதுன்ட்டு. ஓகேவா? ஸோ நாங்கள் எல்லாம் இந்த 35,000 குரூப்பில் இதுதான் மேக்ஸிமம் இருந்திருந்து. இப்போ அன்றைக்கி என்னாச்சு, ஃப்ளக்சுவேஷன் போகுது 35,000 க்ராஸ் ஆகி போகுது. டைம் 4:30 ஆகின்னு இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மந்த்ஸில் லைக் இப்போ 4:30 6:30 அப்படி ஆகின்னு இருக்குது. 8:30க்கு வந்து
ஆல்மோஸ்ட் மைனஸ் லேக்கில் போயிடுச்சு. என்கிட்ட அக்கௌண்ட்டில் இருந்தது 35,000. எல்லா அக்கௌண்ட்லேயும், என் அக்கௌண்ட்டில், ஒய்ஃப் அக்கௌண்ட்டில், என் தம்பிங்க அக்கௌண்ட்டில், ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் எல்லாமே 35,000 இருந்துச்சு. எல்லாருமே லாஸ். ஓகேவா? இதில் நான் என் ஃப்ரெண்டு ஆட் பண்ணப்போ என் கிரெடிட் கார்டு போட்டு தான் ஆட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நான் பயங்கர முட்டாளாக இருந்தேன் அப்போது. ஐ அக்ரி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ணல நான். பட் அந்த காசு நான் எடுத்துட்டேன் அதுலேருந்து, ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னாச்சு, எனக்கு ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் மேபி என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் 40,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சேஃபர் சைடுக்கு. அப்போ என்ன பண்ணேன், ஏன் 40 எல்லாரும் 35 வந்து 330K முடிஞ்சிச்சு. எல்லோரும் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. எல்லோரும் குரூப்லலாம் லைக் குமரல் போயிட்டு இருக்குது இப்படி அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்காரன், தெலுங்குக்காரன், மராட்டிக்காரன், பையாக்காரன், எல்லாம் ஃப்ரம் நார்த் டு சவுத் எல்லா இந்தியன்ஸும் அதில் இருந்தாங்க. ஓகேவா? எல்லார் காசும் போச்சு அதில். இப்போது சாயந்தரம் 8:30 ஆகுது. மைனஸ் லேக் 2 லேக் கிட்ட போயிடும் எனக்கு மைனஸ். ஓகேவா? ஸோ நான் நினச்சேன், சரி ஓகே 2 லேக் கிட்ட போதுன்னா இவ்வளோ காசு யார்கிட்ட இருக்குது. அப்போ எனக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீல் ஆயிருந்துச்சு, இது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஸ்டாப் ஆக போகுது. எப்போவுமே யார் அக்கௌண்ட்டில் காசு இருக்கோ மைனஸ் ஃப்ளக்சுவேஷன் ஸ்டாப் ஆகிறப்போ அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து தான் ஆகும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி 40,000 இருந்துச்சு. நான் யோசிச்சேன், சரி ஒரு 10,000 போட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த என்ன சொல்ல, அந்த லாலச் சொல்லுவாங்கள்ல, என்னது அந்த போதை, அந்த போதையில் நான் சிக்கிக்கினேன். லிட்ரலி சொன்னேன், அந்த டைமில் நான் அந்த போதையில் சிக்கிக்கினேன், அந்த காசு வர்ற போதையில். ஸோ நான் 840க்கு ரீசார்ஜ் பண்ணேன். அதுலேயும் மைனஸ் போச்சு 6,000. என் அக்கௌண்ட்டில் சீரியஸாக சொல்கிறேன், லாஸ்ட் 4,000 3,000 தான் மட்டும்தான் இருந்துச்சு. 45க்கு ஸ்டாப் ஆகுது. என் அக்கௌண்ட்டில் 70,000 காசு. நம்ம போட்ட காசு எல்லாமே ரிட்டர்ன் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஃபுல் லைக் நான் பயந்து நின்றேன், எல்லோரும் முழுங்கிட்டாங்க, எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ பார்த்தா என் அக்கௌண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு 40,000 இருந்துச்சு. நான் ப்ளஸ் 10,000 போட்டேன். நான் டோட்டலாக 50,000 தான் போட்டேன். ஆனால் எனக்கு வந்தது அக்கௌண்ட்டில் 75 to 80,000 கிட்ட. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா? ஃபாஸ்ட்டாக நம்புவீங்களா? இல்லை காசு இருந்துச்சுன்னா வருதுன்னு நம்புவீங்களா? அப்புறம் குரூப்பில் போய் பார்த்தா அந்த குரூப் தனியாக ஒரு குரூப் பீப்புள், அதில் இந்த பீப்புள் வந்து ஒரு தனியாக குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பில் போய் பார்த்தா அங்கே பப்ளிக் 2 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் வச்சுருக்காங்க. 5 லட்சம் 7 லட்சம் வரைக்கும். அதில் சில பேர் தமிழ்நாட்டிலேருந்து, நான் தமிழில் பேசுகிறப்போ நான் போய் தமிழில் பேசினேன், அவங்ககிட்ட பர்சனலாக பேசினப்போ சொன்னாங்க, நான் எல்லாம் 5 லேக் வச்சுருந்தேன், என் மேனேஜர் 7-10 லேக் வச்சுருந்தா, எல்லாமே ஒரே 4 லட்சம்னு போயிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் 1 லேக் கிட்ட காட்டுது. பட் மற்றவங்களுக்கு எல்லாம் பெரிய ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. போட்ட காசு எல்லாம் போயிடுச்சு. அதில் ஒருத்தன் உடனே போய் பேங்க் போலீஸ் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், அப்போ சைபர் கிரைமில் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு, நீங்கள் தானே அந்த காசு போட்டிங்க, உங்கள் காசு நீங்கள் தானே பத்திரமா வச்சுருக்கணும்னு ஃபஸ்ட் அவனை தான் திட்டினான். குரூப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவும் இப்போ இல்லை, ஏன்னா அடித்த காசாக வச்சுன்னு போயிட்டான். இதோட பெரிய வழி என்ன தெரியுமா, அந்த குரூப்பில் இவ்வளோ நேரம் நம்ம ஒருத்தன் 2-3 பேர் சொன்னாலும் பேசினிருக்காங்க. அந்த பேசினிருக்காங்க லாஸ்ட்டில் சொல்கிறான், எஸ் என் பொண்டாட்டி நகை வச்சு நான் காசு போட்டு நல்லதாக போச்சு, எனக்கு வந்து 5 லட்சம் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இன்னொருத்தர் சொல்கிறாங்க எனக்கு 7 லட்சம் ப்ராஃபிட் ஆகிடுச்சுட்டு. ஆனால் அது 2 பேரும், அந்த 4 பேர் எப்பவுமே குரூப்பில் பேசினிருப்பாங்களோ அவங்க 4 பேர் மட்டும்தான். அவங்க மற்ற யாருக்கு லாஸ் ஆச்சோ அவங்க எல்லாம் கும்மரல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த குரூப்பில். இப்போ நான் சொன்னல எனக்கு அந்த 75,000 80,000 வந்துச்சுன்ட்டு, அந்த காசை நான் இறக்க முடிஞ்சிச்சுன்னா முடியல. நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 80,000 எடுத்துட்டு மற்ற யாருக்கு லாஸ் ஆகிருக்கோம் கொடுத்துடலான்ற மாதிரி யோசித்தேன். அப்போ அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, காசு விட்ரா பண்ண முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட் டே டெய்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன், அட்லீஸ்ட் எந்த அமௌண்ட் அது ஒரு 10,000 எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்க, 10,000 எடுக்க முடிஞ்சிச்சு. ஃப்ளக்சுவேஷன் சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ நான் 10,000 எடுத்தேன். செகண்ட் டே என்கிட்ட 80,000 60,000 இருக்குது. செகண்ட் டே 60,000 எடுத்தேன். தேர்ட் டே 50,000 இருந்துச்சு. அதில் எடுக்க போனேன், அதில் எடுக்க முடியல. 5th டே எடுக்க முடியல. 6th டே 5,000 எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளக்சுவேஷனில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ கடைசியில் என்னால் எனக்கு அந்த கிரெடிட் கார்டில் காசு எடுத்தால அந்த காசு மட்டும் எடுத்து கட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் மேலே 5,000 நான் கட்டினேன். சேஃபர் சைடுக்கு நான் அதில் நம்பாமல், ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பக்கம் என்னோட இன்னும் காசு போட முடியாத இருந்த சிச்சுவேஷன் தான்
என்னோட பெரிய லாபம். லைக் என்ன சேவ் பண்ணது இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா மைண்ட் செட் எப்படி க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, இந்த காசு வந்து தான் ஆகும், உன் காசு தான் இது, உனக்கு வந்து தான் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஓகேவா? அண்ட் நான் மேபி என்கிட்ட 1,00,000 இருந்துச்சுன்னா நானும் 1,00,000 லாஸ் தான் பண்ணிடலாம். பட் அந்த லாஸ் ஆகாமல் காப்பாற்றுறது அந்த சுச்சுவேஷன், என்னோட சுச்சுவேஷன். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு லாஸ் ஆகிருக்கு. உங்களை இப்போவும் டெய்லி சொல்கிறேன், மந்த்லி அட்லீஸ்ட் எனி கிவன் டே ஒரு பர்சன் வருவாங்க, சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு வரும், ஓகே நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 500 ருபீஸ் தரோம், 1000 ருபீஸ் தரோம், 100 ருபீஸ் தரோம், அதுக்கு நீங்கள் இது இவ்வளோ வச்சுருக்கணும், அது வச்சுருக்கணுன்ட்டு. இது மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்குது. அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்கேமில் ஃபர்ஸ்ட் ஸ்கேம் இது தான். இதுக்கு மேலே நிறைய ஸ்கேம் பற்றி பேசுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே கைஸ். பை.